காவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குருஜி வந்து ரெகுலராக சில விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிட்டாரு. அந்த வகையில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோனா என்ன, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். அந்த வகையில் இப்போ வந்து அடுத்த ஒரு முக்கியமான ரேஷியோ வந்து லிவரேஜ் ரேஷியோங்கிறது. இந்த லிவரேஜ் ரேஷியோவில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, இன்னொன்று கரண்ட் ரேஷியோங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெட் டு ஈக்விட்டி ரேஷியோனா என்னென்னு பார்க்கலாம். ரைட். சி, இந்த லிவரேஜ் ரேஷியோ வந்து லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி ரேஷியோன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே. சரி, ஒரு கம்பெனி எவ்வளோ பணம் ஏன் வாங்க முடியும், லோன் வாங்க முடியும், அவங்கக்கிட்ட எவ்வளோ அசெட் இருக்குது, இதெல்லாம் வச்சு ஒரு ரேஷியோ டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம் அந்த கம்பெனி வந்து இட்ஸ் ஒர்த் வைலா டு இன்வெஸ்ட் அப்படின்னு. அகெயின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங், ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில கம்பெனி வந்து அசெட் இன்டென்சிவாக இருக்கும். ஓகே. சில செக்டார் வந்து அசெட்டே இருக்காது. இப்போ வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, இல்லாட்டா பவர் செக்டார் எடுத்துக்கோங்க. இதிலெல்லாம் அசெட் ஹெவியாக இருக்கும், ஒர்க்கிங் கேபிட்டலும் ரொம்ப ஹெவியாக இன்டென்சிவாக இருக்கும். ஆனால் அதே இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எடுத்துக்கோங்க, அதெல்லாம் வந்து அசெட்டே இருக்காது. அவங்க வந்து ஹியூமன் பீயிங் தான் அசெட் அவங்களுக்கு, அதுதான் அவங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்டு. ஸோ இந்த செக்டாரையும் அந்த செக்டாரும் போய் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது டெஃபினட்டாக. ஆனால் அகெயின் இந்த கரண்ட் ரேஷியாக இருக்கட்டும், இல்லாட்டா டெட் ஈக்விட்டி ரேஷியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேட்டர் தான். ஓகே. இதை மட்டும் தனியாக பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்டாருக்கும் அந்த செக்டாரில் இருக்கிறவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வந்து அசெட்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய லோன் பாரோ பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ நேச்சுரலி அவங்களோட லோன் பார்த்தீங்கன்னா 3 times 4 times த ஈக்விட்டி இருக்கும். ஓகே. அதே இது ஒரு டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிக்கு அவங்களுக்கு லோன்லாம் வேண்டியதே இல்லை. அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ நாலேஜ் இண்டஸ்ட்ரி, கிரியேட்டிவ்னஸ், ஸ்கில், டேலண்ட், அதை பொறுத்து தான் இருக்குது அதில். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஹியூமன் பீயிங் தான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசெட். அவங்களுக்கு அதுதான் ரா மெட்டீரியல். ஸோ இங்கே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் அசெட் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கரண்ட் ரேஷியோங்கிறது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை எடுத்து நீங்கள் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோ, டெலிகாம் இண்டஸ்ட்ரியோ, இல்லாட்டா பவர் இண்டஸ்ட்ரியோ கம்பேர் பண்ண முடியாது. ஓகே. அந்தந்த செக்டாருக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதோட இது தெரியும். ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ரூல் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோனா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. அந்த நேம்லேயே இருக்குது என்னென்னா டெட்டு வர்சஸ் ஈக்விட்டி என்னன்ட்டு. ஓகே. இப்போ டெட்டுங்கிறது எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடன் வந்து எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட் டு த ஈக்விட்டி. இப்போ 100 ரூபா கையில் இருக்குது அப்படின்னா 300 ரூபா கடன் வாங்கியிருந்தானா, ஸோ இந்த வந்து 3 times more than தி ஈக்விட்டி. ஸோ இன்னொரு கம்பெனி வந்து 100 ரூபா அவனோட ஈக்விட்டி, அவன் ஒன்று கடனே வாங்கலை, இல்லைனா 10 ரூபா தான் வாங்கியிருக்கான் அப்படின்னா 0.1% தான் அவனுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகே. அப்போ வந்து அது வந்து ரொம்ப ஃபேவரபிள் கம்பெனி, டெஃபினட்டாக அதில் வந்து இது பண்ணலாம். ஓகே. இன்றைக்கி லாஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு டிஃபால்ட் ஆகிடுது அப்படின்னா, ஒரு கம்பெனி லோன் வாங்கி டிஃபால்ட் ஆகிடுதுன்னா இம்மீடியட்டாக அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸோ அதனால வந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அது வந்து ரொம்ப ஜாஸ்தி லோன் இருக்கிற கம்பெனியை வேறு வந்து டெட்டுனா ஜாஸ்தி இருக்கிற கம்பெனியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது. ஓகே. நீங்கள் கூட நிறைய வீடியோவில் இதை பற்றி சொல்கிறீங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான் மெயினாக. ஸோ எப்போ வந்து டெட்டு வந்து இஸ் மோர் தென் த ஈக்விட்டியாக இருக்கிறப்ப அந்த கம்பெனி வந்து இன்னும் தரவாக அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது பெட்டர். ஓகே. இப்போ அந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோங்கிறது எந்த ரேஞ்சில் இருக்கிறது நல்லது? கடன் நிறைய கம்பெனி கடன் அகைன் செக்டார் டு செக்டார் தான் சொல்ல முடியும். ஓகே. இப்போ வாரன் பஃபெட்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஈக்விட்டி வந்து 3 or 4 times கம்பேர்ட் டு டெட் இருந்தால் தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டே கன்சிடர் பண்ணுவார். ஓகே. பக்கத்திலே போவார். ஓகே.
ஒருத்தங்களும் ஒரு இது வச்சுருக்காங்க, நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. 100 ரூபா கடன் இருக்குன்னா கம்பெனியுடைய ஈக்விட்டி வந்து 300 ரூபா இல்லை 400 ரூபா இருக்கும். அந்த மாதிரி அவரோட ஸ்டாண்டர்டே அது மாதிரி தான். ஓகே, அவர் வந்து பக்கத்துலேயே போக மாட்டார். ஸோ நீங்களே ரூல்ஸ் ஃப்ளேம் பண்ணலாம், எந்த மாதிரி இருக்குது பெட்டர் அப்படின்னு. அல்டிமேட்டாக என்னென்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் சக்சீட் பண்ணோம் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் ரூல்ஸ். ஓகே, நீங்களே ஃப்ரேம் பண்ணணும். உங்களுக்கு என்ன மாதிரி தேவை, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு கெப்பாசிட்டிக்கு என்ன மாதிரி இருக்கணும், எப்படி. அதுக்கு தான் இந்த ரேஷியோஸ்லாம் ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த இதை பேஸ் நீங்கள் ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகே, அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். சரி, டெட்டு ஜாஸ்தி இருக்க கம்பெனியை எனக்கு வேணாம்பா, நீங்கள் screener.inல கூட நீங்கள் அது மாதிரி போட்டு ஃபில்டர் பண்ணலாம். ஆமாம், டெட் இல்லாத கம்பெனி எப்படி எடுக்கிறதுன்னு கூட அதில் ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் கூட எடுக்கலாம். ஸோ அதனால் அது டெட் ஈக்விட்டி ரேஷியோ என்னென்னு முடிஞ்சிருச்சு. அது நான் திருப்பியே சொல்லிட்டேன். ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த செக்டாரை கொண்டு போய் பாரத் ஏர்டெல் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வந்து டிசிஎஸோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து பிலோ 1 அந்த மாதிரி டெட் ஈக்விட்டி இருக்குன்னா ஓகே குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா மாதிரி யோசிச்சு. ஓகே, ஸோ 1க்கு கீழே இருக்குது அப்படின்னா ஓகே, ரைட். ஜென்ரலாக அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கரண்ட் ரேஷியோ சார். கரண்ட் ரேஷியோ ஓகே இஸ் அகெயின் ஒரு லீவரேஜ் ரேஷியோ இல்லாட்டா லிக்விடிட்டி சால்வன்சி ரேஷியோ கீழே வர ரேஷியோ. இதில் வந்து என்னென்னா, கரண்ட் அசட்டையும் கரண்ட் லயபிலிட்டிஸையும் கம்பேர் பண்ணுறது. கரண்ட் அசட்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோங்க இன்னொரு வீடியோவில், இஸ் நம்ம கையில் வந்து என்னென்ன இருக்குது. மேபி கேஷாக இருக்கலாம், பேங்க்கில் பணம் இருக்கலாம், இல்லாட்டா ரிசீவபிள்ஸ் நம்ம வித்த இதுக்கு பணம் வர வேண்டியதாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து ஸ்டாக்காக இருக்கலாம். கரண்ட் அசட்டுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குல்ல, இப்போ 1 இயருக்கான இது வச்சு 1 இயர்க்குள்ள அதான் இந்த வருஷத்துக்குள்ளே இருக்கிறது தான் கரண்ட் அசட். இதுக்கு மேலே போச்சுன்னா இட் வில் பிகம் நான் கரண்ட் அசட். ஓகே ஓகே. ஸோ இதுலேயே பேலன்ஸ் ஷீட்லேயே நம்ம டிவைட் பண்ணி போட்டிருப்பாங்க கரண்ட் அசட் அண்ட் நான் கரண்ட் அசட். நம்ம கரண்ட் அசட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அப்புறமேலே இதோட கரண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது 1 இயர்க்குள்ளேயே எனக்கு வேணுங்கிற இவ்வளோ அசட் இருக்கு டு மீட் திஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஓகே, அப்போ கரண்ட் அசட் வந்து ஜாஸ்தியாக தானே இருக்கணும் கரண்ட் லயபிலிட்டியோட. இந்த வருஷத்தில் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது, அதனால வந்து இந்த வருஷத்தில் இவ்வளோ கரண்ட் லயபிலிட்டிஸ் தான் என்னால் மீட் பண்ண முடியும். அப்போ வந்து இது ஒன்றா இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, அதான் பெஸ்ட் ஃபார் தி கம்பெனி ஆர் பிலோவாக இருக்கணும். தெர் இஸ் கரண்ட் அசெட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகே, லயபிலிட்டிஸோட எப்போ வந்து அந்த மாதிரி இருக்கோ அந்த கம்பெனி இஸ் அ குட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அகெயின் ஓகே, இது 1.5 times. இப்போ இந்த கரண்ட் அசெட் ரேஷியோங்கிறது 1.5 அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்தால் இஸ் டெஃபினெட்லி மச் பெட்டர் கம்பெனி டு லுக் இன் டு இட். உடனே பார்க்கலாம். ஓகே, இப்போ அகெயின் இது வந்து செக்டார் ஸ்பெசிஃபிக். இப்போ பவர் இண்டஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய லயபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு இட்ஸ் அ ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. அந்த வருஷத்தில் பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு அண்டு ரீஃபண்ட் இது கேபிட்டல் ரீபே பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து லயபிலிட்டிஸ் சைடில் வந்து இது ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் தென் கம்பேர்ட் டு கரண்ட் அசட்ஸோட. ஸோ அவங்களுடைய இது வந்து இது வந்து 0.6 0.8 இல்லை 0.9 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபினான்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு கரண்ட் ரேஷியோலாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து சரி ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து வி சி டிஃப்ரெண்ட். இது ROAயும் ROEயும் தான் பார்த்து இது பண்ண முடியும். முக்கியமாக அதை பார்க்கணும். அது இது ரெண்டு தான் முக்கியமாக பார்ப்பாங்க. நாட் இந்த மாதிரி கரண்ட் ரேஷியோ என்ன டெட் ஈக்விட்டி ரேஷியோ என்னங்கிறத பார்த்து பிரயோஜனம் கிடையாது அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு ஆசையாக இருக்கா? இந்த இதே ஒரு கொஸ்டினை கேட்கலாமே. ஓகே, கரண்ட் ரேஷியோனா என்ன? ஓகே, வாட் இஸ் கரண்ட் ரேஷியோ? 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். அது ஆப்ஷன் நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து டிவைட் அசெட்ஸ் பை லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று. ஆப்ஷன் பி என்னன்னா டிவைட் கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கரெக்ட். ஓகே, ஸோ இது 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் சரியான சூஸ் பண்ணுங்க. ஆமாம், சூஸ் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் இதுக்கு சரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் டெலகிராம் சேனல்லையும் வந்து கொடுக்கலாம், காசு படங்கள் டெலகிராம் சேனல்லையும் ஆன்சர் பண்ணலாம். அதர்வைஸ் ஃபேஸ்புக்லேயும் கொடுக்கலாம், யூடியூப்பில் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.